ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 1 கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டோட கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூட்ஸ் இன்வாய்ஸ்ட் அபவ் காஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் லாஸ்ட்டு இதில் நம்ம வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் வரைக்கும் நம்ம நிறுத்தியிருந்தோம். ஸோ 3.5 அந்த இதுபடி கூட்ஸ் இன்வாய்ஸ்ட் அபவ் காஸ்ட், அதாவது நான் போன இதில் சொல்லியிருந்தேன். இப்போ காஸ்ட் 20 rupees இருக்குது, ஆனால் அது 30 rupeesல எடுத்துக்கிறாங்க அப்படின்னா லோடிங் போடுறாங்க. லோடிங் அப்படின்னா ப்ராஃபிட் தான். ஓகே, அதோட இன்னொரு நேம் தான் லோடிங். 10 rupees லோடிங் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைட் 30 போட்டோன்னா இந்த சைடு அந்த 10 குறைச்சிடணும். ஏன்னா 20 தானே இருக்கணும். ஸோ இந்த சைட் 30 போட்டோம்னா இந்த சைட் 10 குறைச்சிடணும். ஏன்னா காஸ்ட் 20 தான். அதே மாதிரி இந்த சைடு ஏதாச்சும் இன்க்ரீஸில் போட்டோம் அப்படின்னா இந்த சைட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமோ, காஸ்ட்டோட எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமோ அதை டிக்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். சம்டைம்ஸ் ஏன் கூட்ஸ் இன்வாய்ஸ்டு அபவ் காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ் இருக்காங்க, கூட்ஸ் கொடுக்குறாங்க ஒய்க்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் நினைக்கலாம் இந்த மாதிரி என்னோட காஸ்ட் தெரிய வேணாம் ஒய்க்குன்னு, ஏன்னா நான் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் ஒய்க்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட் கேஸில் 50,000 கொடுத்த மாதிரி, அதாவது போன சம்மில் இல்லஸ்ட்ரேஷன் 1ல் 50,000 கொடுத்த மாதிரி 20% காஸ்ட் ப்ளஸ் பண்ணி 60,000 கொடுக்குறாங்க. ஓகே, கூட்ஸ் 60,000 கொடுக்குறாங்க. ஸோ 60,000ல் எவ்வளோ லோடிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 20% லோடிங் இருக்கு. அப்போ எவ்வளோ வரும்? 10,000 லோடிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே 60,000 போட்டாச்சு, இங்கே எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் போட்டுருவீங்க. இப்போ வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிலையும் இன்வென்ட்ரி ரிசர்வ்லையும் தான் நம்மளுக்கு இங்கே பிரச்சனை வரும். ஓகே, 60,000 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதே 60,000ல் 1/4 ஆஃப் தி கூட்ஸ் 1/5 ஆஃப் தி கூட்ஸ் பிரிக்கிறோம். ஏன்னா 4/5 ஆஃப் தி கூட்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணியிருக்கோம், 1/5 ஆஃப் தி கூட்ஸ் சேல் பண்ணலை. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு பாதி இது புரிஞ்சிடும். ஓகே, லோடிங் போட்டதை ஆப்போசிட் என்ட்ரி போட்டு எடுக்கிறாங்க. அதாவது இந்த சைட் 60,000ல் இருக்கிறத 10,000 இங்கே லோடிங் போட்டு எடுக்கிறாங்க. ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய அந்த 10,000 ஸ்டாக் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் லோடிங் எஃபெக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ வேல்யூ ஆஃப் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ ஆஃப் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு? ஓகே, அப்போ 12,000 நம்மளுக்கு ஸ்டாக் இருக்கு. இந்த 12,000ல் நம்மளுக்கு லோடிங்கும் சேர்ந்துருக்கு. கரெக்டா? ஸோ அதை நம்ம இன்வென்ட்ரி ரிசர்வ் அக்கௌண்ட் மூலியமா நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதை நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா கிளியரா இருக்கும். லைட்டாக புரியாத மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் கொஷின்ஸ் அப்படி. சேம் ப்ராஃபிட்ஸ் வந்துடும். லாஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 1 பாருங்க, புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 5,700 ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதே எஃபெக்டை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓகே, அது எப்படி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது தான் இதில் மேட்டரே. ஸோ அதில் லாஸ்ட் சம்மில் இன்வென்ட்ரிஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டில் இன்வென்ட்ரிஸ் எவ்வளோ இருக்குது? 10,600 இருக்குது. ஸோ 20% லோடிங் இருக்கிறதுனால அதில் 12,600 நம்ம போட்டிருக்கோம். ஓகே, நார்மலாக இன்வென்ட்ரி போடுறாங்க. ஓகே, இந்த 12,600 போட்டாச்சு. இதோட கூட்ஸ் வர்த்து எவ்வளோ வருது? 12,000 இதோட கூட்ஸ் வர்த்து, ஏன்னா 1/5. ஓகே, அதில் 60,000ல் 10,000 லோடிங் எஃபெக்ட். அந்த 10,000 நம்ம ஆக்சுவலி போட்டுட்டோம். இப்போ 1 ரிவர்ஸ் டு எக்ஸ்டென்ட் லோடிங் எஃபெக்ட், இதுலேயும் லோடிங் சேர்ந்துருக்கு.
பிகாஸ் 60,000ல தானே 1/5 எடுக்கிறாங்க. அப்ப இதுலயும் லோடிங் சேர்ந்துருக்கு. அப்ப அந்த 60,000 எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, the amount of loading included in the value of closing stock is unrealized profit. Okay, hence reverse reserve is created by debit to consignment account. இதுல இருக்கக்கூடியதுல 2,000 வந்துட்டு unrealized ஆகாது. அதனால நம்ம வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எப்படி 2,000 கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற டவுட் வரும். எப்படி வரும்? ஏன்னா 50,000 கூட்ஸுக்கு 1/5 இதுதான் காஸ்ட். ஓகே, 50,000 into 1/5 10,000. அப்ப 10,000 இதுல எவ்வளவு லோடிங் போட்டிருப்பாங்க? 2,000 அன்ரியலைசபிள். அப்ப அந்த 12,600ல இந்த 2,000 வந்துட்டு அன்ரியலைசபிள். ஓகே, இந்த 10,000க்கு 2,000 லோடிங் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த 50,000க்கு மொத்தமா 10,000 லோடிங். அதுல 10,000 கூட்ஸோட லோடிங் எவ்வளோ? 2,000. இதை நீங்க இப்படியும் கண்டுபிடிக்கலாம். எப்படி? 50,000க்கு 10,000 லோடிங்னா அப்ப 10,000க்கு எவ்வளோ லோடிங்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சைட்ல லோடிங் ஏற்றிருந்தா இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த சைட்ல லோடிங் இன்வென்ட்ரியில ஏற்றிருந்தா இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி? இன்வென்ட்ரி ரிசர்வ் மூலியமா இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த சைட் இன்வென்ட்ரிஸ் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்னு போட்டு, அதாவது இங்க என்ன போட்டிருக்கோமோ அதுவே இங்க போட்டு லோடிங் இன் பிராக்கெட்ல போட்டு பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. எப்படி வந்தது அந்த ஒர்க்கிங் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் இது கூட இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, டெல்கெட்ரா கமிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி அக்கௌண்ட் பண்றது அப்படின்றது தான். ஓகே, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? பேட் டெட் 600 அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா? டெல்கெட்ரா கமிஷன் இல்லை. ஒருவேளை டெல்கெட்ரா கமிஷன் இருந்தது அப்படின்னா இந்த 600 நம்ம அக்கௌண்ட்லேயே போட்டிருக்க மாட்டோம். அப்ப நம்மளுக்கு இந்த 600 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ 5,700 + 600 நம்மளுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பிகாஸ் அந்த 600 போடலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதுல நம்ம இந்த எக்ஸ்பென்சஸ் பேட் டெட்ல 600 லெஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகும்? 600க்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ வரும்? 6,300 ப்ராஃபிட் வரும். ஓகே, பிகாஸ் டெல்கெட்ரா கமிஷன் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்ப யாருக்கு பேர் பண்ணணும்? அந்த பேட் டெட்டை கன்சைனி தான் பேர் பண்ணணும். அந்த பேட் டெட்டை நான் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட், அதாவது கன்சைனரா நான் போட மாட்டேன். ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா, நார்மல் லாஸ் அண்ட் அப்நார்மல் லாஸ். ஸோ நார்மல் லாஸோட இது வந்துட்டு நம்மளுக்கு தியரியா கொடுத்துருக்காங்க. இதை தியரியா பார்க்கறத விட, ஏன்னா 8,500 15% அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம ஃபார்முலால எப்படி பார்க்கறது அப்படின்றத பார்ப்போம். இதை வந்துட்டு நம்மளுக்கு சிஎம்ஏ இதுல கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. க்ளோசிங் ஸ்டாக்கு நம்ம நார்மல் லாஸை ஏற்றுக்கணும். ஓகே, என்ன அப்படின்னா நார்மல் லாஸ் ஏதாச்சும் ஒன்று வந்தது அப்படின்னா நார்மலாகவே அது பிஸ்னஸில் நடக்கக்கூடியது. ஸோ அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக் என்ட்ரி போட மாட்டோம். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குட் யூனிட்ஸ் இருக்குல்ல, அதில் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். அதில் எப்படி அப்சர்வ் பண்ணிப்போம் அப்படின்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் சென்ட்
எவ்வளோ வேல்யூ ஆஃப் கூட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம். கொஷினை பொறுத்த வரைக்கும் 50,000 rupees கூட்ஸ், அதாவது அந்த கொஷினில் நம்ம பார்க்கக்கூடாது. சரி, இதில் வந்துட்டு அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கூட்ஸ் சென்ட் வந்துட்டு 20,000 rupees கூட்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க into unsold quantity by good quantity received by consignee. ஸோ நார்மலாக நம்ம எப்படி பண்ணோம், இப்போ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா அது கூட அதோட எக்ஸ்பென்சஸையும் அட்டாச் பண்ணுவோமா, அதே தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸை தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் 4,000, 3,000 unsold stock, க்ளோசிங் ஸ்டாக்கோட இது இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 900 kgs வந்துட்டு 27,000. ஓகே, அப்போ 100 kg எவ்வளோ, 3,000 தான் 100 kg. அதாவது ரிமைனிங் இருக்கக்கூடியதோட வேல்யூ. ஓகே, நம்ம வந்துட்டு அப்சர்வ் பண்ணிப்போம். நார்மல் லாஸை குட் யூனிட்ஸ் இருக்குல்ல அதில் செல் பண்ணும்போது இன்க்ரீஸ்டாக செல் பண்ணிப்போம். ஓகே, ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நார்மலாக பண்ணுறீங்க, காஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறீங்க. இது வரைக்கும் போட்டு 27,000 டோட்டல் வேல்யூ ஆஃப் காஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அன்சோல்ட் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, சோல்டு 800, லாஸ் டியூ டு நேச்சுரல் வேஸ்டேஜ் 100, டோட்டல் எவ்வளோ 1000 kgs. அப்போ குட் குவான்டிட்டி ரிசீவ்டு பை கன்சைன் எவ்வளோ 1000, இதில் 100 போயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. அப்போ 900 குவான்டிட்டிஸ் நம்மளுக்கு வந்திருக்கும். அப்போ குட் குவான்டிட்டி ரிசீவ்டு எவ்வளோ 900. அண்ட் அன்சோல்ட் குவான்டிட்டி எவ்வளோ, இப்போ 800 சோல் பண்ணியிருக்காங்க, வந்ததே 900 தான். அந்த 900ல் 800 சேல் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ 100 இன்னும் சேல் பண்ணலை. ஓகே, ஸோ அதுதான் 27,000 into 1000 by 900. ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் அன்சோல்ட் ஸ்டாக் வந்துட்டு 3,000. இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா, இந்த நார்மல் லாஸ் வந்துட்டு தனியாக நம்ம முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நார்மல் லாஸ்க்கு நம்ம தனி என்ட்ரி போட மாட்டோம். வேல்யூ ஆஃப் ஸ்டாக், அதாவது இன்வென்ட்ரிஸோட க்ளோசிங் ஸ்டாக் போடும்போது இந்த மாதிரி மெத்தட் போடுவோம் நார்மல் லாஸ் இருந்ததுன்னா. ஓகே, இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்சோல்ட் குவான்டிட்டி பை குட் குவான்டிட்டி ரிசீவ், அதாவது குட் குவான்டிட்டி அப்சார்ப் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அப்நார்மல் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அப்நார்மல் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்நார்மல் லாஸும் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸும் சேம். ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதுவும் இதுவும் அப்நார்மல் லாஸும் சேம். நார்மல் லாஸ்னா ஃபார்முலா வந்துடணும், என்ட்ரி போடக்கூடாது. அப்நார்மல் லாஸ்னா நம்ம ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். எந்த சைட் பண்ணுவோம், இந்த சைடே பண்ணிடுவோம். சேல் மாதிரி இதையும் ட்ரீட் பண்ணிப்போம். ஓகேவா, ஏன்னா அப்நார்மல் லாஸை நம்ம எக்ஸ்பென்சஸ் போடக்கூடாது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த சைட் தான் போட்டாகணும். ஸோ அப்நார்மல் லாஸை நம்ம வந்துட்டு கிரெடிட் சைட் போடுவோம். நார்மலாக எப்படி எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதை அப்படி போடுவோம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் லாஸ்ட்டில், ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் எடுக்கக்கூடாது, நான் ரெக்கரிங் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இது வரைக்கும் வரதை மட்டும்தான் நம்ம இன்வென்ட்ரிஸ் வேல்யூவேஷனில் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை அப்நார்மல் லாஸில் ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கு. ஓகே, 2 கேஸ் நடக்கும். ஒன்று லாஸ் இன் டிரான்சிட், அதாவது மூமெண்ட்ல லாஸ் ஆகலாம், இல்லைன்னா குடவுனுக்கு போனதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதாச்சும் நடந்து லாஸ் ஆகலாம். ஒருவேளை குடவுன் போனதுக்கு அப்புறம் ஆச்சு, அதாவது எண்டு ப்ராசஸ்ல லாஸ் ஆகுது, இந்த ப்ராசஸ்ல லாஸ் ஆகுது அப்படின்னா இதுக்குண்டான ரெண்ட், இன்சூரன்ஸ் அதையும் நம்ம கால்குலேஷன்ல சேர்த்துக்கணும். அதாவது 1/5ல இந்த ரெண்ட் இதையும் நம்ம சேர்த்துக்கணும்.
ஒருவேளை இங்கதான் இந்த ப்ராசஸ்ல லாஸ் ஆகுது, ஆனா இங்க போறதுக்கு முன்னாடியே தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்குண்டானதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை இங்கேருந்து போகும்போதே இங்க தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப இந்த அமௌண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும். நீங்க வந்துட்டு ப்ராக்டிக்கலா யோசிக்கணும். அந்த கூட்ஸுக்கு அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை வந்துட்டு நம்ம அந்த கூடோட நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஒருவேளை அந்த கூட்ஸ்க்கு நம்ம ஸ்பெண்டே பண்ணல அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம காஸ்டா ஏத்திக்க முடியாது. ஓகே, இந்த பாயிண்ட்ல நீங்க கிளியரா இருங்க. ஸோ இந்த பாயிண்ட் தெரிஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு வந்துட்டு சம் போடுறது ஈஸியா இருக்கும். ஸோ நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸோட டிஃப்ரென்ஸ். நார்மல் லாஸ்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னவா இருந்தாலும் அது நடக்க தான் செய்யும். அப்நார்மல் லாஸ்னா தே கேன் பி நார்மல் லாஸ்னா கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு பாயிண்ட் ஆஃப் இது கண்ட்ரோல். அப்நார்மல் லாஸ்னா நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது, திடீர்னு ஏதாச்சும் ஒன்று எமர்ஜ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி கேசஸ் இதெல்லாம். ஸோ அப்நார்மல் லாஸ் வந்துட்டு கிராஸ் ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணாது, பிகாஸ் நம்ம வந்துட்டு அதை டைரக்டா P&L போட்டுருவோம். ஆனா இது வந்துட்டு நம்ம கிராஸ் ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணும், ஏன்னா அதை வந்துட்டு நம்ம இன்வென்ட்ரியில காட்டுறோம் நார்மல் லாஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கமிஷன். ஆர்டினரி கமிஷன்னா ஆர்டினரியா கமிஷன் பே பண்றது, அது வந்துட்டு ஃபிக்ஸ்டு பர்சன்ட் கிராஸ் சேல் ப்ரொசீட்ஸ்ல பண்ணுவாங்க. தி consignor regardless of whether the consignor is making credit sale or not. கிரெடிட் சேல் பண்றாங்களோ இல்லையோ அந்த கிராஸ் சேல் ப்ரொசீட்ஸ் வருது இல்லையா, சேல் மொத்தமா எவ்வளோ ப்ரொசீட்ஸ் எவ்வளோ வருது அதுல இருந்து தான் 50,000 கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொசீட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த இதுல இருந்து தான் நம்ம வந்துட்டு போட்டுப்போம். இப்போ டெல் கிரெடிட்டர் கமிஷன் டீனா டெட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட் டெட்ஸ்க்கும் சேர்த்து பே பண்ணிப்பான். பேட் டெட் வில் பி பாண்ட் பை தி consignee itself. Then in the books of consignor there will be no entry regarding the bad debts. ஸோ ஓவர் ரைடிங் கமிஷன் அப்படின்னா கமிஷனுக்கே எக்ஸ்ட்ரா கமிஷன் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரீம்லி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஓவர் ரைடிங் கமிஷன் கொடுப்பாங்க. ஓவர் ரைடிங் கமிஷனை சில டைம்ஸ் நார்மலாக கமிஷனு கொடுக்காம இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் பர்சன்டேஜ், இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ சேல் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட்ஸில் நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது கூட ஓவர் ரைடிங் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் தி கன்சைனி. இப்போ கன்சைனிக்கு கூட் கொடுத்துருக்கோம், சேல்ஸில் இங்கே இருக்குது, இங்கே கொடுக்கறது, இங்கே சேலு. அப்ப அவன் ரிட்டர்ன் கொடுத்தா எங்க வரும், இங்கே கொடுக்குறோம். அப்ப அவன் ரிட்டர்ன் கொடுத்தா எங்க வரும் அப்படின்றது தான் இங்க கொஸ்டின். ஸோ consignor goods can be retained, consigned goods can be retained by the consignor because many reasons like poor quality நால கொடுக்கலாம் or not up to the specimen or destroyed in transit. Okay, in such situation the question arises, what is the valuation of return goods? Consigned goods returned by the consignee to the consignor are valued at the price at which it was consigned to the consignee. என்ன காஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த பிரைஸ்ல ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் இன்கர்டு பை தி consignee to send those goods back to the consignor are not taken into consideration while valuing. ஸோ எவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னோ அந்த ரேட்டை மட்டும் தான் நான் ரிட்டர்ன் போடுறதுக்கு நான் போட்டு பண்ணி தவிர்த்து நான் ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ்லாம் இருந்தது அப்படின்னா நான் அதை பேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. அக்கௌண்ட் சேலோட கண்டென்ட்ஸ். இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனி நம்ம முடிச்சோம் அப்படின்னா இது வந்துட்டு முடிஞ்சிச்சு. நம்ம வந்துட்டு இதுல இருந்து நீங்க சம்ஸ் போட ஆரம்பிக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பிகாஸ் சம்ஸ் வந்துட்டு நம்ம போடுவோம். ஏன் அப்படின்னா, ஏன் நான் போடலை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சா தான் எக்ஸாம் ஹாலில் புதுசாக கொஷின் கொடுத்தா நம்மளுக்கு யோசிக்க தோணும். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் வித்தின் இந்த வீடியோ இப்போ போடுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் இதோட சம்ஸ் வந்துட்டு போட்டு பார்த்துடலாம் நம்ம. அதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்படி தான் போடணுமா,
இல்லை இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லி இந்த வேல்யூ எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ல கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். இன் தி புக்ஸ் ஆஃப் கன்சைனி. கன்சைனி இதுல என்ன போடுவோம் அப்படின்னா கன்சைனிக்கு ரிலேட் ஆனது மட்டும்தான் நம்ம போடுவோம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் போடுறோம்ல, அந்த கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் போடும்போது எங்கெல்லாம் கன்சைனி பேர் வருதோ அதெல்லாம் அப்படியே உல்டாவா கன்சைனர் பர்சனல் அக்கௌண்ட் போடணும். ஓகே, இங்க கன்சைனி பேர் வந்திருக்கும் அதுல, அப்ப இங்க கன்சைனர் பர்சனல் நீங்க போடணும். ஓகே, சேல் பண்ணாங்க அப்படின்னா இவனுக்கு காசு வருது. ஓகே, யாருக்கு இவன் கொடுக்கணும்? டு கன்சைனர் பர்சனல் அக்கௌண்ட்க்கு கொடுக்கணும். எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதே மாதிரி அதுல என்ன போட்டிருப்பான்? அவன் டு கன்சைனி அக்கௌண்ட் போட்டிருப்பான். ஓகே, இதுல நீங்க பை கன்சைனர் அக்கௌண்ட் போடணும். அதுல என்ன போட்டிருக்கீங்களோ அதுக்கு உல்டாவா இதுல போடணும். ஸோ இதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கமிஷன் அக்கௌண்ட் டு பேட் டெட்ஸ் அக்கௌண்ட். இன் கேஸ் கமிஷன் டெலிகேட்டா கமிஷன் அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் என்ட்ரி இந்த பேட் டெட்ஸ்க்கு போடணும். ஓகே, நார்மலா மற்றபடி கன்சைனர் பர்சனல் அக்கௌண்ட் இவனை பொறுத்த வரைக்கும் டெபிட்ல கன்சைனர் பர்சனல் வருவாங்க. அவனை பொறுத்த அதாவது கன்சைனரை பொறுத்த வரைக்கும் கன்சைனி வந்துட்டு கிரெடிட்ல தான் வருவாங்க. ஓகே, இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணும்போது மட்டும் டூ பேமெண்ட் ஏதாச்சும் பண்ணியிருந்தா ஓகே, சேல்ஸ் பண்றதுனால இவனுக்கு கேஷ் வருது, யாருக்கு கொடுக்கணும்? கன்சைனர் பர்சனல் அக்கௌண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் என்ட்ரி மட்டும் நீங்க யோசிக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஒருவேளை அட்வான்ஸ் வாங்கியிருந்தா அதை வந்துட்டு நான் அந்த இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கேஷ் வாங்கியிருந்தா நம்ம இதுல போட மாட்டோம். ஓகே, சம் பார்த்துக்கோங்க. சம்மரி என்ன அப்படின்றத நான் ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்றேன். இந்த கேஸ் வேல்யூவேஷன் ஆஃப் அந்த இன்வென்ட்ரி வேல்யூ எப்படி வேல்யூ பண்றோமோ அதை பொறுத்து தான் அப்நார்மல் லாஸையும் நம்ம வேல்யூ பண்ணுவோம். ஓகே, அண்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன அப்படின்னா ஒரு கூடோட எக்ஸ்பென்ஸை வந்துட்டு நம்ம ரிலேட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த கூட்காக அந்த எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு அதை இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, இப்போ வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரியில ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம எடுக்கக்கூடாது. ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் இன் த சென்ஸ் கன்சைனியோட ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ். இதுவே கன்சைனர் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே எடுக்கணும். உங்களுக்கு டவுட் வரும், கன்சைனி பே பண்றான் ஆனா கன்சைனர் தானே இவனுக்கு கொடுப்பான் திரும்பி அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஆனா கன்சைனி கையில இருந்து எப்படி போதோ அதுதான் கணக்கு. கன்சைனர் டைரக்டா எது பே பண்றானோ அந்த அமௌண்ட் ஃபுல்லா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா கன்சைனி பொறுத்த வரைக்கும் அவனோட நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்ப நார்மல் லாஸ் வந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம தனியா என்ட்ரி போட மாட்டோம். அதை நம்ம வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக்ல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிப்போம். ஓகே, எப்படி இன்க்ளூட் பண்ணிப்போம்னா குட் யூனிட்ஸ் வந்துட்டு அந்த லாஸை வந்துட்டு அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே, ஸோ சம் போட்டு பாருங்க. டவுட்ஸ் இருந்தால் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு எந்த வேல்யூ உங்களுக்கு புரியலையோ அந்த வேல்யூ போட்டு எக்ஸ்பிளைன்னு போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.